தளபதி விஜய் தன்னோட கடைசி படமா ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 3 ஆகிய படங்களை எடுத்தவரும், அஜித்தை வச்சு 3 படங்களை எடுத்தவருமான இயக்குனர் வினோத் எடுத்துட்டு வராரு. KVN நிறுவனத்தோட பிரம்மாண்ட தயாரிப்புல உருவாகிற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே பீஸ்ட் படத்துல விஜய் மற்றும் பூஜா இணைஞ்சு நடிச்ச நிலையில மீண்டும் இந்த ஜோடி இணைஞ்சது ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவங்களோட சேர்ந்து கங்குவா படத்துல நடிச்ச பாபி தியோல், இயக்குனர் கௌதம் மேனன், நரேன் ஆகியோரும் நடிக்கிறாங்க. மேலும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல பிரேமலு படம் மூலமா பிரபலமான மமிதா பைஜு நடிக்கிறாங்க. தனி இசை பாடகராகவும் அசுரன் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சவருமான TJ அருணாச்சலோ இந்த படத்துல மமிதா பைஜுவுக்கு ஜோடியா நடிக்கிறாரு. இவங்களை தவிர்த்து நடிகை பிரியாமணியோ இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படம் அக்டோபர் மாதம் வெளியாகும்னு பட அறிவிப்பு வெளியாகும் போதே சொல்லி இருந்தாலும் கடந்த சில மாதங்களா படம் பொங்கலுக்கு தள்ளி போக வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்ட நிலையில இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருப்பதா அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த படத்துல இருந்து வந்திருக்கிற இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, இன்னும் 25 நாட்கள்ல நடிகர் விஜய் இந்த படத்துல அவருக்கான போர்ஷன்ஸை முடிக்க இருக்காராம். முடிச்சிட்டு முழு நேரமா அரசியல்ல இறங்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe our channel.